இருதயத்துலேயும் வந்து அவங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப தூக்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிபி ஜாஸ்தியாகுது, சர்க்கரை ஜாஸ்தியாகுது. இதுவும் ஒரு பெரிய ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டு இதில் வந்து ஒரு மேசிவ் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அந்த வெள்ளையர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் வந்து இந்த வின்டர் டைமில் வந்து அந்த அவங்களோட தூக்கம் இருட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறைய நேரம் தூங்குறாங்க. இதே வந்து அவங்க வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சர்டன் கண்ட்ரீஸில் வந்து வெளிச்சம் ஒரு 16 மணி நேரம் வெளிச்சமாக இருக்கும். அவங்களோட ஸ்லீப் வந்து ஒரு 2 மணி நேரம் கட் ஆயிடுது அந்த டைமில். அந்த ஒரு வாரம் மட்டும் ஸ்டடி பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருதய நோய் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 10-12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வாரத்தில் ஸ்டடி பண்ணதுலேயே. ஒரு 1.6 பில்லியன் பீப்புள், அதாவது 1.6 பில்லியன்னா ஒரு நம்ம கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 140 கோடி. ஸோ அந்த கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட கணக்கு 160 கோடி மக்களுக்கு வந்து ஸ்டடி பண்ணதில் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. டிமென்ஷியா, அந்த மறதி வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. மீனிங் அது உங்களுக்கு மறதி வர்றது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தூக்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிமென்ஷியா, அல்சீமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சானிசம் இதெல்லாம் வர்றதுக்கு தூக்கம் ஒரு முக்கியமான காரணம். அதுவும் சீக்கிரமாக சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, தூக்கம் சரியாக இல்லை, ஒரு மாதம் வந்து நைட்டு வேலை செய்கிறீங்க, ஒரு மாதம் பகலில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா சீக்கிரமாகவே இந்த அல்சீமர்ஸ், பார்க்கின்சானிசம், டிமென்ஷியாலாம் யூஸ்வலாக இப்போது இந்த காலகட்டத்தில் 80 வயசு 85 வயசில் வர்றதுலாம் 50 வயசுலேயே வர ஆரம்பிச்சிருமா.